அவங்க வாய்ஸ் ரவிக்கு தான் கிடைக்கும் ஆனா ரொம்ப ஓவர் சென்சிங் கலர் ஒரு தாங்க முடியல. அந்த ரஜினி அவன் அழுகிற வரைக்கும் மாற்றி மாற்றி யாராச்சும் வந்து பாராட்டி அதுக்கப்புறம் தான் விட்டாங்க. தெரியுமா ஓவர் சென்சிங். இந்த விஜய் அவார்டு பார்த்தா அதுக்கு மேல என்னால முடியல. கொடுத்தது வந்து லக்ஷ்மி வந்து டாக்டர் லக்ஷ்மி வந்து ஒரு டாக் ஷோ அச்சமில்லை. அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணி சோகமான பிட்டுலாம் போடுவாங்க. ப்ளஸ் அப்புறம் வந்து இவங்க வருவாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணி கூட அதுக்கும் அரட்டாங்க. அதுக்கு மேல இருக்கணும். அதுக்கும் அப்படியே கண்ணு கலங்கிடுவேன். பேசிட்டா போதும். இல்ல இல்ல விஷ்ணு ஃபர்ஸ்ட் விஷ்ணு தான் நடக்குனா அதனால விஷ்ணு அப்படியே அப்படியே கொட்டிடுவாரு உணர்ச்சிய கோவப்படுவாரு. அவன் நினைச்சா ஒரு மாதிரி இருக்கும். திடீர்னு பேசணும்னா எல்லாரும் அப்படி கிடையாது. அதுவுமே ஸ்கிரிப்ட் தான். அதுவுமே ஸ்கிரிப்ட் தான் தல. ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். நீயும் நானாவும் அதை பற்றி நிறைய பேர் பேசுறாங்க. அவங்க ஓகே வந்து பேச விட மாட்டேன். கரெக்டா டைம் நீ பேசினா அப்பதான் நீ பேசணும். நீங்க பேசாதீங்க அப்படின்றாங்க. பேசாதீங்க நீங்க இப்ப பேசக்கூடாது. அதுவுமே ஸ்கிரிப்ட் தான். ரியாலிட்டி ஷோல ரியல் கொஞ்சம் கூட இல்ல. அதான் கரெக்ட். ரியல் கொஞ்சம் கூட அதை பார்த்து என் ஃப்ரெண்டு ஒருத்த நீயா நானா போனாங்கல்ல அதுக்கு மேலே ஒருத்தன் அவங்க அப்பாவை வந்து எதுக்கு ப்ரெஸ் அதனால அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு உள்ள போனான். பேசவே விடலதில்ல அவனை. கடுப்பாய் நான் அவன் செமையா பேசுவான், ஓவரா பேசுவான். அவனை பேசவே விடல. கடுப்பாய் நான் மோதலுமே நீயான போயவே மாட்டேன். நான் போனது வந்து அன்னைக்கு டுவெட் ரவுண்ட். இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்களோட சேர்ந்து போடுவாங்க. அதனால தான் பார்த்துக்கோம். எல்லாரும் நான் போனேன். ஆமாம் அன்னைக்கு எல்லாரும் வந்தாங்க. இவன் கார்த்திக் வரும்போது என்ன ஏரியா பண்ண சரியாக கவனிச்சாங்க. நீங்கள் இவரை பார்த்து பண்ணான் அஞ்சல சாப்பிட்டு இவரை பார்த்துட்டு சரியாக கவனிச்சுக்காரு. நீங்க நெட்ல போயினா இருக்குங்க tech13.net இருக்கு. அதுல ஒவ்வொரு வீக்லி நடக்கிறதையும் வந்து எங்கேயா அப்லோட் பண்ணிட்டு லிங்க் வச்சுருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் போய் எந்த வீக்ல எந்த டேட்ல போட்டாங்க அதை போய் எடுத்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தான். நீயா நானா பாடுமாதிரி ஸ்பீச்சஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் ஃபுல்லும் நான் இங்கே இருந்தேன். வடபள்ளியில் தான் காலேஜ். ஏன்னா என் ஃப்ரெண்டு அதில் பாடுவேன். அதனால நான் எப்பவும் ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் நாங்கள் அங்கேயே உட்காந்துருக்கேன். அப்போ ஆக்சுவலாக வந்து அந்த ப்ரோக்ராம் போகிறதா இருந்துச்சு. நான் போக முடியல. சாட்டர்டே சண்டேலாம் போகல. பாதா ஃபைனல் போய் சருதிருந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் செம்ம சூப்பராக பாடுவேன். அந்த அளவுக்கு வந்து சைலண்ட் ஜட்ஜி வந்து இவன் அதுல இருந்து நம்ம கூட நம்ம ஆஃபீஸ் பையன் ஒருத்தன் வந்து கண்கள் கண்ட ஒருத்தன் வந்து ஒரு சின்ன பிட்டு போட சொன்னா அந்த பிட்டை 2-3 பேர் போடு 2-3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் செலக்ட் பண்ணுவான். நாங்கள் அதில் அந்த ஒரு பிட்டை அவன் போட்டிருந்தான். பட் அது வரலாம். அதை யூஸ் பண்ண கூட நிறைய அவங்களுக்கு வந்து மணி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. வந்து இந்த இது போட்டு கொடுங்க மக்கள் வந்து